ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஒற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் பாஷாங்குஷமும் கருப்புவில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. மூணாவது பாடல் பார்க்கணும். இல்ல 3 பார்த்திருக்கோம், 4 பார்க்கணும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும். மாயா முனிவர் அப்படின்னா மாயாஜாலம் பண்ற முனிவர், மேஜிக் பண்ற முனிவர் அப்படி இல்லை. மாயாத, மரணமடையாத, அமரத்தன்மை வாய்ந்த மார்க்கண்டேயர். இந்த திருக்கடவூர் அபிராமி தேவி இருக்கக்கூடிய கோவில்ல தான் மார்க்கண்டேயர் சிவபெருமான வணங்கி காலன்கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தார். அதனால மாயா முனிவர் அப்படிங்கிறது மார்க்கண்டேயர். வந்து சென்னியில 2 போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சென்னி அப்படிங்கிறது இந்த கன்னம், கதுப்புகள். இங்க வந்து தலை அப்படின்னு அர்த்தம். சில ஊர் பேர்கள்ல கூட சென்னி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சென்னி மலை. குனிதரும் சேவடி கோமளமே தாபச ஆராத்யா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம். தபஸ்விகளால் வணங்கப்படுகிறவள் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார் ஜடை மேல் பனிதரும் பனி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும். முதல் உள்ளது பனி தரும், இப்ப புனிதர் ஒரே வார்த்தை. புனிதரும் நீயும் என் புந்தி. புத்தி அப்படிங்கிறது புந்தி அப்படின்னு மாறி இருக்குது. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பிறை போலுமே இட்டனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எதுகை இன்னும் வந்துட்டு இருக்கு. 5 கரத்தனை இந்தி நிலம்பிறை. அதனால என்ன பண்ணாரு, ஆனந்தி மகன்கிறத நந்தி மகன் மாத்திட்டாரு, புத்திங்கிறத புந்தின்னு மாத்திட்டாரு. கவிஞர்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. எந்நாளும் பொருந்துகவே இதான் உள்ள வார்த்தைகள். மணி பாடல்
மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. ஒரு இன்டர்நெட், நான் என்னுடைய வீடியோ ஆஃப் பண்ணி பார்க்குறேன். இன்டர்நெட் பெட்டரா தான். நீங்க பேசுறது கொஞ்சம் சரியா கேட்கல. திருப்பி சொல்லுங்க. சொல்றேன் குருஜி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. மனிதரும் முனிவரும் மாயா மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. குருஜி எனக்கு எக்கோ ஆகுது குருஜி. நான் சொல்றது திரும்ப திரும்ப எனக்கு கேக்குது. எனக்கு விட்டு விட்டு கேக்குது. எனக்கு சிக்னல் ஃபுல்லா தான் இருக்கு குருஜி. இப்ப சொல்லுங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. கேக்குதா குருஜி? உங்களுடைய இன்டர்நெட் பெட்டரா இருக்கா? எனக்கு சரியா இருக்கு குருஜி. சிக்னல் ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு எக்கோ மாறிட்டுதா? சொல்லி பாக்குறேன் குருஜி. நீங்க பேசும்போது எனக்கு எக்கோ ஆகல. நான் பேசும்போது தான் இல்ல குருஜி, இப்ப வரல. இப்ப நான் பேசும்போது எனக்கு கேட்கல. இப்ப டிஸ்டர்பன்ஸ் இல்ல குருஜி, கிளியரா தான் இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் சரியா வந்து கேட்கல. அப்படியா குருஜி? நான் பேசுறது கேக்குதா இப்போ? எனக்கு நல்லா கேக்குது குருஜி, கிளியரா இருக்கு. நீங்க பேசும்போது உங்களுக்கு இப்ப எக்கோ வருதா? இல்ல குருஜி. Mobile accessories, India's #1 brand. Bluetooth mode. இப்போ எக்கோ வருதா பாருங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. இல்ல குருஜி. சரி, நான் அடுத்த வரைக்கும் போறேன். நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்ஷடை மேல். குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல். குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல். பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த.
புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்ச்சடை மேல். புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்ச்சடை மேல். புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்ச்சடை மேல். குருஜி. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இதுல வந்து சிவன் என்ன சொல்றாங்க குருஜி, சிவனும் பார்வதியும் எப்பயும் என்னோட மனசுலயே இருக்கணும் அப்படி சொல்றாங்க. புனிதர்னா சிவபெருமான தானே சொல்றாங்க குருஜி? கொன்றைவார் சடை மேல் அதுல இருந்து ஆரம்பிச்சு சிவனையாக்குன்னு சொல்லுது. கொன்றை மாலையை அணிந்தவர். நம்ம சித்திர விஷுவுக்கு ஒரு மஞ்ச பூ கனி கொன்னைன்னு சொல்லுவாங்க கேரளாவில், கொத்து கொத்தா தொங்கும். சித்திர மாசத்துல பொதுவா வசந்த காலத்துல பூக்கும், அது கொன்றை பூன்னு சொல்லுவாங்க. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேல் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு சுந்தரருடைய பாடல். கொன்றை பூச்சூடியவர், அதை வச்சுதான் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற ஔவையார் பாடலும் வந்தது. ஔவையார் தான் நினைக்கிறேன். கொன்றை அணிந்த சிவபெருமான பாடலினால அதுக்கு கொன்றை வேந்தன் அந்த நூலுக்கு பேராச்சு. சிவபெருமானுக்கு கொன்றை பூ விசேஷம், மஞ்சளா இருக்கும். அத வார் சடை அப்படிங்கிறது, வார்ங்கிறது வினைத்தொகை. கொன்றை மாலை சடையில ஜடை சடைன்னு போட்டிருக்காங்க. அவருடைய ஜடை மேல கொன்றை பூ அணிந்த ஜடைக்கு மேல பனிதரும் திங்களும், பனி குளிர்ச்சி தரக்கூடிய பிறை சந்திரன். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, ஏன் சந்திரன் அவர் தலையில வந்தாரு அப்படிங்கிறது. அதை வச்சுதான் சோம்நாத்ல வந்து சந்திரன் சிவன் கிட்ட தபஸ் பண்ணி அந்த வரத்தை வாங்கினார். அதுதான் குஜராத்ல பிரபலமா இருக்கக்கூடிய சோமநாத டெம்பிள். பிறையும் இருக்கலாம், சோமநாத டெம்பிளுக்கும் தலபுராணம். அது அவர் பிறையாத்தான் இருக்கணும்னு கிடையாது. பொதுவா நம்ம பிறையாட்டு அதை வடிவமைக்கிறோம், பித்தா பிறை சூடின்னு எல்லாம் சொல்றோம். சந்திரன் அவர் தலையில இருக்கும், அது பிறையாவும் இருக்கலாம், பௌர்ணமியாவும் இருக்கலாம். பனி திங்களும்னா சந்திரன், குளிர்ச்சி மிக்க சந்திரனை அந்த ஜடையில அவர் வச்சிருக்கார். கொன்றை பூச்சூடுன ஜடையில சந்திரனை வச்சிருக்கிறார். பாம்பும் மட்டும் இல்ல, பாம்பு வச்சிருக்கிறார். ஒரு உடம்பு முழுக்க பாம்பு இருக்கு, ஜடையிலையும் இருக்கு. பொதுவா பாம்பு அப்படிங்கிறது சக்தியினுடைய அடையாளம். யோக மார்க்கத்துல குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. குண்டலினி சுரண்டு பாம்பு மாதிரி இருக்கும், அதை எழுப்பணும்பாங்க. நான்றவாயும் நாலிரு புயமும் இரண்டு விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடுறாங்க. அங்கேயும் அந்த மாதிரி பாம்பு சுருண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஒரு உபமானம். பொதுவா பாம்பு சக்தி. ஏன்னா
அதுக்கு கால் கிடையாது, ஆனா வேகமா மின்னல் மாதிரி வேகமா மூவ் ஆகும். முக்கியமா சார பாம்பு சொல்லுவாங்க. நல்ல பாம்பு அதுக்கு அது ஆமை மாதிரி தான் போகும், ஏன்னா அது யாரையும் கண்டு பயம் இல்லை, அதனால மெதுவா போகும். சார பாம்புக்கு ரொம்ப பயம் மனுஷங்களை கண்டா. அப்படியே மின்னல் மாதிரி பார்த்தாப்புல இருக்கும், அங்க காணாது, அவ்வளவு வேகமா போகும். அது காலே இல்லாம ரொம்ப வேகமா மூவ் ஆகக்கூடியது. ஆஷீனோ தூரம் ரஜதி அப்படின்ட்டு உபனிஷத் சொல்றது மாதிரி காலே இல்லாம ரொம்ப வேகமா போகக்கூடிய ஆளு பாம்பு. அந்த மாதிரி சில காரணங்களால பாம்பு சக்தியினுடைய அடையாளம். பகவான் கிட்ட பாம்பு இருந்துன்னா பகவான் கிட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். பகீரதியும் பொதுவா கங்கை பகீரதனால வந்ததுனால பாகீரதி அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பிரயோகம். தமிழ்ல அத பகீரத்தின்னு எழுதியிருக்கு, தப்பு இல்ல, தமிழ் பிரயோகம். அது சம்ஸ்கிருதத்தை அதை தத்திதமாக்கி பாகீரத்தின்னு எழுதுவாங்க. சம்ஸ்கிருதத்துல சில இடங்கள்ல தத்திதத்துல மாற்றம் இல்லாமலும் வரும். இது அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்க வேண்டியதான். கங்கை இருக்கு, பாம்பு இருக்கு, சந்திரன் இருக்கு, கொன்றைப்பூ இருக்கு, இதெல்லாம் ஒரு ஜடை மேல இருக்கு. இப்படியெல்லாம் வச்சிருக்கக்கூடிய புனிதம் அது யாரு? சிவபெருமான். சிவபெருமானும் நீயும் அம்மையும் அப்பனையும் பிரிக்க கூடாது இல்லையா? ரெண்டு பேரும் என்னுடைய உள்ளத்துல, புத்திங்கிறது இந்த இடத்துல உள்ளம், மனசு, இதயத்துல வந்து எப்பொழுதும் இருப்பீர்களாக. மனிதர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய, தலையை குனிஞ்சு வணங்கக்கூடிய சேவடி சிவந்த அடிகளை உடைய கோமளமே, கோமல் அப்படிங்கிற ஹிந்தியில சொல்லுவாங்க. சாஃப்ட், மென்மையான பாதங்களை உடைய அபிராமி தேவியே, இப்படிப்பட்ட சிவபெருமானோட சேர்ந்து ரெண்டு பேரும் எப்போதும் என் மனசுல அம்மையும் அப்பனும் தங்கி இருப்பீர்களாக, தங்கி இருந்து அருள் செய்வீர்களாகங்கிறது புரிஞ்சுக்கிட வேண்டியது. பொதுவா அபிராமி அந்தாதி கொஞ்சம் சரியா இருக்கும். பெரியவங்க எழுதி வச்ச எல்லாமே சரியா தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ பகவத்கீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா விபூதி யோகம், ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, சேனானீனாம் அகம் ஸ்கந்தகா, கீர்த்திர் ஸ்ரீ வாக்ச நாரீனாம். கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்றாரு. இந்த ஹரே கிருஷ்ணாக்காரனுக்கு பொறுக்காது, கிருஷ்ணனை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு கிளம்பி வந்துருவான். தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை ஒன்ன கும்பிடுறது அப்படிங்கிறது வேற, மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டுறது பழிக்கிறதுங்கிறது வேற. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயம் அல்லது சாக்த சம்பிரதாயம் அல்லது சைவ சம்பிரதாயம் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் பாடம் எடுக்கணும். ஓவரா போகாதீங்கடா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லணும். உன் தெய்வத்தை நீ கும்பிடு, நல்ல கும்பிடு, எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான், நாம ரூபங்கள் தான் வித்தியாசம் அப்படிங்கறதா நம்முடைய தாற்பயம். அதை விட்டுட்டு இன்னொரு சாமியை கும்பிட மாட்டேன், இவரே அப்படி சொல்லுவாரு, ஆனா இந்த பின்னணியில நமக்கு தெரியும் அவர் சொல்றதுக்கு அர்த்தம் வேற அப்படின்னு. என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வணங்குவேன், ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணுவேன், அப்படி இருக்கணும். அது தப்பு இல்லை. துரதிருஷ்டவசமா பகவத்கீதை படிக்கிறாங்க, பாகவதத்துல உத்தவ கீதை, போத ஹரே கிருஷ்ணாக்காரங்களுக்கு பாகவதம் தான் பிரமாணம், அதுல உத்தவ கீதை, அதுலயும் பகவான் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு, நான் யாரெல்லாம் இருக்கேன் அப்படின்னு. அதுலயும் அவரு விஷ்ணு தேவி எல்லாரையும் வம்புக்கு இருக்காரு. பகவானே நான் தான் அவங்களா இருக்கேன்னு சொன்ன பிறகு இவங்களால அதை ஏத்துக்க முடியலைங்கிறது துரதிருஷ்டவசமானது. அதுக்கு வேதாந்தம் படிச்சாதான் அந்த பிரச்சனை மாறும்.
ஆமா குருஜி. இந்த இந்த சந்தேகத்தை வந்து நான் கேட்டிருந்தேன் குருஜி. ஆம், அதுக்கு வந்து சுவாமி, நீங்க ஜியர் சுவாமின்னு சொன்னது என்னன்னா, ஆம், நம்ம யாரையும் துவேஷிக்க வேண்டாம். ஆனா வந்து ஆம், இதுவும் பண்ண வேண்டாம், வழிபாடும் பண்ண வேண்டாம். அதான் பெருமாளே சொல்லிட்டாரு, நான் தான் எல்லாமா இருக்கேன்னு. அதனால இங்க போய் அங்க போய் அங்க வந்து கடைசியில அல்டிமேட்டா இவர் தான் அப்படிங்கும்போது டைரக்டா இவரையே பற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்றதுக்காக அப்படி சொன்னாரு. பொதுவா அதுதான் எனக்கு தோணும். ஏற்கனவே வெளியில இருந்து ஏகப்பட்ட அட்டாக் நடக்கிறப்போ நமக்குள்ளாரையே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு தோணும். அதாவது விஷ்ணு கோவில் எல்லாத்திலுமே சிவபெருமான் இருந்திருக்காரு. பின்னாடி காலத்துல அவரை வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கு ஒரு அண்மையில உதாரணம் திருக்குறங்குடி கோவில்ல இருந்த சிவபெருமான வெளியே தள்ளுனாங்க. அது கோர்ட்ல கேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், டிவிஎஸ் காரங்க. ஓ, அது ஒண்ணு. சிவபெருமான் கோவில் எல்லாம் விஷ்ணு உண்டு. அவங்க யாரும் விஷ்ணுவை வெளியே தள்ளல. அவர் இன்னமும் அங்க இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் ராஜராஜ சோழன் மாதிரிப்பட்டவங்க எல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாரையும் சமமத்தம் பார்த்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல வைஷ்ணவர்களுக்கு ஆதாரம் யாரு, பிரமாணம் யாரு? ஆழ்வார்கள். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லேயே தெளிவா இருக்கு. முக்கியமா நம்மாழ்வார் மாதிரி கலியுகத்துக்கு முன்னாடி வந்தவங்களுடைய பழைய பாசுரங்கள், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவங்க பாசுரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல வந்து சைவ வைஷ்ணவ பேதம் பாராட்ட மாட்டாங்க. பிறகு பிறகு ஏதோ சந்தர்ப்பத்துல உள்ள புகுந்துட்டுது. இது அபிராமி அந்தாதிலே ஒரு வரி வரப்போகுது. இந்த பின்னணியோட அந்த வரியை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. அதை மட்டும் பிடுங்கி எடுத்தா குழப்பம் வரும். உன்னையன்றி மற்றொரு தெய்வம் நான் வந்திப்பதே அப்படின்னு சொல்ல போறாரு. உன்னை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு. ஆனா அவர் சொல்றதுக்கு நோக்கம் துவேஷம் கிடையாது. இஷ்ட தெய்வத்துல ஒருமுகப்பட்ட மனசு அப்படிங்கிற அர்த்தத்துல அவரு சொல்றாரு. ஆனா அதை தனியா பிடிங்கி எடுத்து அர்த்தம் மாத்தி சொன்னாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாயிட்டது. சைவத்திலையும் அப்படி ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்கு. முன்னாடி இப்படிப்பட்ட பைத்தியக்கார கூட்டம் கிடையாது. இப்ப சைவத்திலையும் அப்படி ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்கு. சைவம் வந்து ஹைஜாக் ஆகி போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் அல்லது முக்கியமா கிறிஸ்தவர்களா இருக்கும் நான் நினைக்கிறேன், அல்லது தீக்காக்காரங்க அல்லது இஸ்லாமியர்கள், அவங்க சைவத்தை ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பைத்தியம் கொஞ்சம் அவங்க கூட போயிட்டு இருக்கு. நல்ல சாஸ்திர அறிவு இருந்தா, வேதத்துல தொடங்கி மகான்கள் வரைக்கும் நல்ல சாஸ்திர அறிவு இருந்தா மற்ற தெய்வங்களை நிந்திக்க தோணாது. பொதுவா உங்க ஆடியோ எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏன் ஆடியோ உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வருதா? கிளியரா இருக்கு குருஜி. சரி, அடுத்த பாடல் போவோம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்ச்சடையோன். வார்ச்சடை மறுபடியும் வருது. பொதுவா சடை வந்து வாராதான் தொங்கும். உங்க ஊர் பக்கத்துல இந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, சொல் வழக்கு இருக்கான்னு தெரியல. இந்த பக்கத்துல இருக்கு. என்ன உதாரணம் சொல்றது? பொதுவாக இந்த காலத்துல இந்த துணியை கீழே கிழிச்சு தொங்க விடுவாங்க. அது வாரா தொங்குது அப்படிம்பாங்க எங்க பக்கத்துல. அந்த பொதுவா ஜடை அப்படிங்கிறது
கத்த கத்த கத்தையா முடி சேர்ந்து தொங்கும். அததான் வார் ஜடை. வார் மாதிரி இருக்கிற, வாருங்கிறது இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தை. ரப்பர் பேண்டுக்கு கூட பழைய காலத்துல ஏழ்மை, அதனால ஸ்கூல் பேக் எல்லாம் கிடையாது. எல்லா புக்கையும் ஒட்டுமொத்தமா ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி தொல்லை வச்சு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகிறது கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு சேஃப்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு வார் போடுவாங்க. ஒரு கருப்பு கலர்ல ஒரு வார் இருக்கும், டயர் மாதிரி. வார் போட்டு கட்டுறதுமாங்க, அதுவும் வார சொல்லுவாங்க. அந்த வார் சொல்றேன், வார சடைங்கிறது அந்த மாதிரி அர்த்தம். அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல், அம்புயம் மேல், அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. முப்புரை அப்படிங்கிறது திரிபுரை, திரிபுரா, திரிபுர சுந்தரி ஏற்கனவே பார்த்தோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல 626வது நாமமா அது வருது சொல்றாங்க. அம்புஜம் அப்படிங்கிறது தத் சமம். அதை தத் பவம் ஆக்கும்போது அம்புயம் அப்படின்னு மாறும். ஜா யாவா மாத்தி எழுதுவாங்க தமிழ்ல. கஜம் கயம்னு ஆக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த அபிராமி அந்தாதியில வரும். தமிழ் சமஸ்கிருத வழக்க தமிழ்ல எப்படி மாத்துறாங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் கிடைக்கும். பாடல் சென்னியதே அப்படின்னா, சென்னின தலை, தலையில் சென்னியதேன்னா தலையில் வைத்துக் கொள்கிறேன், தலையில் இருக்கிறது, அப்படி அந்த மாதிரி அர்த்தம். முருகனது அப்படின்னா முருகனுடைய, கிருஷ்ணனது அப்படின்னா கிருஷ்ணனுடைய. அது மாதிரி சென்னியது அப்படின்னா தலையினுடைய, தலையில இருக்குங்கிற அர்த்தத்துல. பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் புணர்முலையால், பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் புணர்முலையாள், பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் புணர்முலையாள். சில பேருக்கு லாளா பிரச்சனை வரும். அது முலையாள், இல்லுன்னு சொல்ல தேவையில்லை, இல்லுதான். மூன்றாம் வேற்றுமை. முலையாள் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவு. ஐ ஆல். இல்லு போட்டாலும் இந்த இடத்துல அர்த்தத்துல பெரிய தோஷம் ஒண்ணு வராது, அப்படியே அர்த்தம் எடுத்துடலாம். ஆனா என்கிட்ட இருக்கிற பாட்டத்துல இல்லுதான் இருக்கு, இல்லு இல்ல. பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் புணர்முலையால், பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் புணர்முலையாள், பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் புணர்முலையாள். அது கொஞ்சம் தெளிவா புரியணும்னா அது இப்படி சொன்னா ஒருவேளை மனசிலாகும். முலையினால் அப்படிங்கிறத முலையால் அப்படின்னு எழுதியிருக்கிறார். வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வாச்சடையோன், வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்ச்சடையோன், வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்ச்சடையோன். அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல், அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல், அருந்திய நஞ்சு அமுதா
எனக்கு தனித்தனியா இருக்கு குருஜி. அது சேர்த்து சொல்லலாம் தான் டியூன்ல வருது. அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல், அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல். பொதுவா நஞ்சு அமுதாக்கிய அப்படிங்கிறது தமிழ் இலக்கணப்படி நஞ்சு வமுதாக்கிய அப்படின்னு வரும். இங்க அப்படி வரல. அதுக்கு ஒரு காரணம், நஞ்சு அது குச்சியல் உகரம் ஆக ஆகி அதனுடைய ஒரு மாத்திரையை இழந்து அரை மாத்திரை ஆயிரும். அப்ப அது நஞ்சு அப்படின்னு ஆயிரும். இச்சுக்கு கூட ஆ சேர்ந்து நஞ்சு அமுதாக்கிய அப்படின்னு மாறிடுது. ஒரு இலக்கண குறிப்பது அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு வரும்போது அகர முதல வெழுத்தெல்லாம்னு வள்ளுவர் மாத்திருந்தார். ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்லும்போது ஆதிபகவன் முதற்றே யுலகு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது உடம்படுமை இ அல்லது யு இடையில வந்து சேரும். கோயில், கோயில் அல்லது கோவில் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இங்க ஏன் வரலையேன்னு யாருக்காவது தோணிச்சதுன்னா அவங்களுக்காக வேண்டி சொல்றேன். அந்த அளவுக்கு யாருக்கும் தோணாது. தமிழ்நாட்டுல யாருக்கும் தமிழே தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என் மனசுல பட்டதுனால சொன்னேன். திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே, திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே, திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால், பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால், பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால். வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்ச்சடையோன், வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்ச்சடையோன், வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்ச்சடையோன். அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல், அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல், அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல். திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே, திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே, திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே. நான் சுந்தரின்னு சொல்லாம சுந்தரின்னு சொல்றேன். அது சமஸ்கிருதத்துல அது சுந்தரிங்கிறதுனால. அடுத்தது மனோன்மணி, வாழ்க வளமுடன் கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மனோன்மணி தீட்சையா என்னவோ உண்டு. மனோன்மணி தியானம் என்னவோ எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஆமா குருஜி, அப்பா அதுல இருக்கு. சாக்த எங்க அப்பா அதுல இருக்காங்க குருஜி. ஆழியார் சுவாமி வேதாந்த மகரிஷியோட வாழ்க வளமுடன் குரூப்ல. ஆமா, அதுதான் சொல்றேன். மனோன்மணி தியானம்னா இன்னும் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ரொம்ப உயர்ந்த நிலையாட்டு அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சாக்த பரம்பரையிலையும் மனோன்மணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதுதான். மாணிக்க வாசகர் நினைக்கிறேன், அவருடைய திருப்பள்ளி எழுச்சி அல்லது திருவம்பாவையில அதுல இத பத்தி குறிப்பு வருது. மன உண்மணி, மனோன்மணி. முக்கியமான ஒரு பேர் அம்பிகைக்கு. அந்த சாதனை நிலையில ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜும் கூட அப்படின்னு நம்ம
சாக்த பரம்பரையில இருக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தி கூடுதல் சொல்ல தெரியும். அவங்களுக்கு தான் அதை பத்தி கூடுதல் தெரிஞ்சுக்கிடவும் வேணும். மனோன்மணி லலிதா சகஸ்ரநாமத்துல 207வது நாமமா வருது. அதே மாதிரி அந்தரம் அப்படின்னா ஆகாசம்னு எடுத்துக்கிட்டா பராகாஷா 782வது நாமம். அந்த சிதம்பரம் சிதாகாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிதாகாச ரூபிணி, அதுக்கு சமஸ்கிருதம் 609வது நாமம் தகராகாச ரூபிணி. இதெல்லாம் இதுல கிடைக்கக்கூடிய சில லலிதா சகஸ்ரநாம நாமங்கள். அடுத்த பாடல் 6. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப் பெண்ணே. ஆபரேஷன் சிந்தூர், அந்த சிந்துரம் தான். முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பன்னியது என்றும் உன் தன் பரம ஆகம பத்ததியே. பத்ததி ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, மெத்தட், முறை, பரம்பரை, அந்த மாதிரி அர்த்தம். சென்னியது உன், இங்கேயும் அதே மாதிரிதான். சென்னியது உடம்படுமை இல்லாம சந்தியாக்கி இருக்காரு, சமஸ்கிருதம் மாதிரி. சென்னியதுன், மன்னியது உன், மன்னியதுன் அப்படின்னு எல்லாம் மாத்திருக்கார். பொன் திருவடி பொத்திருவடி அப்படின்னு மாறும். சிந்தை உள்ளே, அங்க பாத்தீங்கன்னா உடம்படுமை வந்திருக்கு. சிந்தை யுள்ளே அப்படின்னு வந்திருக்கு. சிந்தூரம், அது சிந்துரம்னு பாட்டுக்கு ஏற்றது மாதிரி மாத்திருக்கார். அது ஒரிஜினல் சாங்கிறதுனால நானும் சிந்துரம் சொல்லாம சிந்துரம்னு சொல்றேன். சிந்துர வண்ணம் அப்படின்னா சிவப்பு வண்ணம். இங்க சிந்தூர பொட்ட குறிக்கல, தேவியினுடைய மேனி நிறத்தை குறிக்குது. பன்னியது பேசப்படுவது, பாராட்டப்படுவது, சொல்லப்படுவது, அந்த மாதிரி அர்த்தம். பண்ணுதல் அப்படின்னா சொல்லுதல். பன்னியது என்றும் உன் தன் சேரும்போது உண்டன் அப்படின்னு மாறிடும். பரம ஆகம சமஸ்கிருதப்படி சேர்த்திருக்காரு, பரமாகம. தமிழ் படி சேர்த்தா பரம வாகம அப்படின்னு உடம்படுமை வரும், வக்காரம் வரும், வராம சமஸ்கிருதப்படி. சமஸ்கிருதத்துல இப்படி சேர்க்கலாம், பரமாகம பரமாகமன் ஆயிரும். சென்னியதுன் பொற்றிருவடி தாமரை சிந்தையுள்ளே. சென்னியதுன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே, சென்னியதுன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே. மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே.
முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பன்னியதென்றும் உண்டன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் உன் தன் குருஜி இன்னொரு தடவை சொல்லுங்க குருஜி. பன்னியதென்றும் உண்டன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே சென்னியதுன் பொத்திருவடி தாமரை சிந்தையுள்ளே சென்னியதுன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே சென்னியதுன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பன்னியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே ஏழாவது ததி உறும் மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் வந்துட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அவர் பிறகு பணியேன் உன்னையெல்லால் மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன்னு சொல்லும் போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அர்த்தம் எடுக்கணும். கமலாலயன் தாமரையில் உட்கார்ந்து இருக்கிறவர், மதி உரு சந்திரன், இல்ல நிறைய வினை தொகை பயன்படுத்துறாரு. புனர்முலையால், மதி உரு, உரு வேணி, இதெல்லாம் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. துதி உரு, கதி உரு, இதெல்லாமே தமிழினுடைய ஒரு அழகு. அது சந்திரன் இருக்கக்கூடிய ஜடை, வேணினா ஜடை. இந்த இடத்துல வேணிக்கு வேற அர்த்தங்களும் இருக்கும், இந்த இடத்துல ஜடை. திரிவேணி சங்கமம், 3 ஜடை மாதிரி 3 நதிகள் வந்து சேர்றதுனால திரிவேணி சங்கமம். மதியுறு வேணி மகிழ்நன் சிவபெருமான், மால் திருமால்,
எல்லாரும் உன்னை வணங்குவாங்க. இது வந்து தேவி மகாத்மியம் படிச்சா தெரியும். அரக்கர்களால பிரச்சனை வரும்போது இவங்க எல்லாரும் போய் பராசக்தி கிட்ட, லலிதா திரிபுர சுந்தரி கிட்ட போய் அரக்கனை அழிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி அரக்கனுக்கு அழிக்கிறதுக்கு வந்த ஒரு தேவி தான் கன்னியாகுமரி பகவதி அம்மனும். திருமணமாகாத குமரியினால தான், கன்னியினால தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு அவன் கேட்க, அப்படி வந்ததுதான் கன்னியாகுமரி பகவதி அம்மன். அப்ப யாருக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் வருவார். மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு தேவியா வந்தாள். மகிஷனை அழிக்கிறதுக்கு ஐயப்பனா வந்தார். இப்படி அவங்க சௌகரியம் போல பண்ணுவாங்க எல்லாம். அநேகமா இது அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். எல்லாரும் போய் தேவிகிட்ட காப்பாத்துங்க, உங்களாலதான் முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கான்டெக்ஸ்ட மனசுல வச்சு, அந்த கதையை மனசுல வச்சுட்டு சொல்றாரு. சேவடி செவந்தடி சிந்துரானன, ஆனனம் முகம், சிவந்த முகம் உள்ள சுந்தரி. பாடல் கதியுறும். இந்த இடத்துல கதி ரெண்டாவது வரியில கதியுறும் வண்ணம் அப்படின்னு வந்திருக்கலாம், அது வரல. கதியுறும் மாதிரி கதியுறும் வண்ணம் அப்படின்னு வந்திருந்தாலும் தப்பு இல்லை. உரு வண்ணம்ங்கிறத விட உரும் வண்ணம்ங்கிறது தான் சரியா இருந்திருக்கும். எனக்கிட்ட கதியுரு வண்ணம்னு இருக்கிறதுனால நான் அப்படியே படிக்கிறேன். ததியுறும் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். குருஜி இங்க ததியுறும் இம் வருமா குருஜி? ததியுறும் முதல் வரியில ததியுறும் இம்மு போட்டிருக்காங்க. ரெண்டாவது வரியில கதியுறும் இம் இருக்கா? இல்ல குருஜி, எனக்கு ததியுருக்கும் இம்மு இல்ல, கதியுருக்கும் இம்மு இல்ல. ஓ, ததியுருலையும் கூட இம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா குருஜி. ஆனா முதல் வரியை பொறுத்த வரைக்கும் அங்க அடுத்தது மா வர்றதுனால அதை யூகிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ததியுறுமத்திர், அந்த மாவுக்குள்ள இம்மு ஒளிச்சிருக்கு. ரெண்டாவது உள்ளதுல அப்படி நம்ம எடுக்க முடியாதுங்கிறதுனால இம்மு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் அதை போடாம விட்டாங்கன்னு தெரியல. மதி உருவேணி, அங்க இம்மு வராட்டாலும் தப்பு இல்லை, வினைத்தொகையா எடுத்துக்கலாம். துதி உரு சேவடி, அங்கேயும் வினைத்தொகையா எடுத்துக்கலாம், உருங்கிறத தப்பு இல்லை. ஆனா கதி உருவண்ணம் வினைத்தொகையா இப்ப அவங்க போடாதுன்னா நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ததியுரு மத்திர்ல வினைத்தொகையும் எடுக்கலாம். அடுத்த மத்துல இருக்க மால இருந்து இம்ம எடுத்து ததியுரும்னு பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாகவும் வாய்ப்பு இருக்கு. ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர். கதியுறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும். மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும். மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும். துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே.
ததியுறு மத்திற் சுழலும் என்னாவி தளர்விலதோர் ததியுறு மத்திற் சுழலும் நாவி தளர்விலதோர் ததியுறு மத்திற் சுழலும் என் நாவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே உங்க ஆடியோல ஒரு சின்ன இது இருக்குது. நீங்க உங்க அப்பா பற்றி என்னமோ வாழ்க வளமுடன் ஆழியார் பத்தி ஏதோ சொன்னீங்க. எனக்கு அது அறிமுறை மட்டும் கேட்டது. ஜிஆர் சுவாமி கிட்ட பேசுனது பத்தியும் சொன்னீங்க. அதுவும் எனக்கு அறிமுறைமா தான் கேட்டது. எனக்கு ஒரு யோசனை, யூடியூப் லைவ்ல வந்து ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா அப்படின்னு. சரிங்க குருஜி, எந்த லிங்க்ல ஜாயின் பண்ணும்? நான் ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு லிங்க் அனுப்புறேன். சரிங்க இப்போ குருஜி. இதுல லீவ் பண்ணிக்கிட்டா? ஆமா, அந்த டெலிகிராம்ல லிங்க் அனுப்புறேன்.